ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஸ்டடி டேபிள் டூர் தான். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டடி டேபிள் டூர்னு சொல்கிறத விட கிராஃப்ட் திங்ஸ்லாம் அதில் தான் நான் வச்சுருப்பேன். என்னோடய டேபிள் டூர், கிராஃப்ட் டேபிள் டூர். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நான் எல்லா திங்ஸுமே வச்சுருக்கேன். ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இதான் என்னோடய கேலண்டர். அப்புறம் இது வந்துட்டு கீச்சன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரிவ்யூ போட்டிருப்பேன் ஏற்கனவே. எல்லா திங்ஸுமே நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பிளைண்ட் பேக் கொஞ்சம் திங்ஸ் தவிர எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்க போகிறேன். ஏன்னா நான் இங்கே தான் வச்சுருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூல். இதில் தான் உட்காருவேன் இதில் வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டெக்கரேட்டிவ்க்காக நான் வச்சுருக்குது. இந்த திங் ஆர்ட் ப்ரீஸ் வச்சு மேக் பண்ணது தான். நெக்ஸ்ட் இது வந்துட்டு கீழே ஒரு டிசைன் மாதிரி ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது தான் என்னோடய பென்சில் ஸ்டாண்டு. பென் அதெல்லாம் வச்சுருப்பேன் அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் க்யூட்டாக இருக்கணும்னு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது டாட் ஃபேண்டஸி பாக்ஸை வந்துட்டு ரீயூஸ் பண்ணது தான். இது உங்களுக்கு வீடியோவில் வந்திருக்காது. ஸோ இதையும் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா சாக்லேட்ஸ் கவர்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணுவேன். அதுவும் அப்புறம் என்னோடய சேவிங்ஸ் கொஞ்சம் ஒரு பீஸ் தருவாங்க வீட்டில், அதுதான் சேவ் பண்ணி அதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். என்னோடய கிளாஸ் ரூமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு லீவுக்கு முன்னாடி கிளாஸ் ரூமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட காட்டக்கூடாது, இருந்தாலும் இதில் என்னோடய பேரும் ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்குள்ளாடி இருக்காங்க. அப்புறம் என்னை முக்கியமாக என்கரேஜ் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இங்கே இருக்காங்க. ரொம்ப பேச மாட்டோம், பட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட நேம் தொடங்கும். இப்போ வரைக்கும் நான் வந்து அனலாட்டிக்ஸில் பார்த்தப்போ அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு காட்டுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கு புரியும். அவங்களோட நேம் வந்து கேல ஸ்டார்ட் ஆகும். ஈவன் அவங்க வந்து ஒரு டீச்சரோட பொண்ணு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு அவங்க நேமை கமெண்டில் இது பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பிளைண்ட் பேக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு போர் அடிக்கும்னு ஆர்ட் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் வரைகிறதுக்கு. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்துட்டு இந்த ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருப்பேன். தான் ஃபஸ்ட்டு செல்லோ டேப்ஸு. நெக்ஸ்ட்டு ஆக்ஸ் ஆயில் ஒன்று வச்சுருப்பேன். எனக்கு தலை வலிக்காது, இருந்தாலும் ஒரு கையிலுக்கு வச்சுப்போமேன்னு சொல்லிட்டு தலை வலிச்சா போட்டுக்கலாம் அப்படின்னு நான் போட மாட்டேன் அப்படிலாம். சரி, பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு எல்லா லெட் பென்ஸும் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் தான். இது வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன் யூடியூப்பில். நெக்ஸ்ட்டு ஸ்கெச்சஸ், கலர் பென்சில், ஸ்டாப்லர் பின், ஸ்டாப்லர், அப்புறம் வாட்டர் கலர், ஃபெவிகால், பெயிண்ட்டு, ரங்கோலி பெயிண்ட்டு, 12 ஷேட்ஸ் இருக்கிற பெயிண்ட்டு. இனி நிறைய வாங்கணும். ஸோ இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாம்ஸ் எரேசர் நேற்றுக்கு வந்திருக்கும் அது. நெக்ஸ்ட் இதுக்குள்ளாடி ப்ரெஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. இந்த பவுச் மாதிரி இருக்குது, நான் தான் செஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்துருக்கிறது என்னோடய ஜாமெட்ரி பாக்ஸ். அதுக்கப்புறம் கேலிகிராஃபி ப்ரஷ் பென்ஸ். நெக்ஸ்ட் வந்து நேற்றுக்கு வீடியோவில் வந்திருக்கும் அந்த ஜெல் பென் செட்டு. ஸோ இவ்வளோ தான் என்னோடய இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இது என்னென்னா வந்துட்டு எரேசர்ஸ். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூ பண்ணியிருப்பேன். நான் கலர் ஷேப்ஸாக எரேசர் வந்துட்டு சேமிக்கிறேன். ஸோ வந்துட்டு அதெல்லாம் நான் ஒரு பாக்ஸ் பின்னாடி போட்டு வச்சுருப்பேன். இது யூஸும் பண்ண மாட்டேன், ஒன்றுமே பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் அது இது ஒன்று ரொம்ப பெருசு, அது கிடையாது, இன்னொன்று. ஸோ அது வந்துட்டு நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. அது கலைஞ்சு போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்டில் பண்ணது. சாக் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து பார்த்தா ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பிளைண்ட் பேக்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோவில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பார்க்குறதுக்கே பலன்னு அது மட்டும்தான் தெரியுது. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இதுதான் என்னோடய ஃபுல் பெஞ்ச் டூர். ஓகே, பாய், சரண்யா.